Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய் 4, தனியா 2 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனா கருகாம பார்த்துக்கோங்க. வதக்கினதை எடுத்து ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. இப்போ அரைச்சாச்சு. நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இல்லை மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் இல்லை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கனால நல்லா கிளறி விடுங்க. எல்லா மட்டன்லையும் நல்லா பட்டுற மாதிரி. நம்ம செஞ்ச மட்டன் மசாலாவை போட்டிருக்கோம். நம்ம செஞ்சது 1/2 கிலோ மட்டனுக்கான மசாலா. ஆனால் நம்ம எடுத்தது 1/4 கிலோ. அதனால அதில் பாதி மசாலா தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் 1/2 கிலோ மட்டன் எடுக்கிறதா இருந்தால் அந்த மசாலா ஃபுல்லாக போட்டுக்கலாம். வேக வைக்கிறதுக்காக தண்ணி மட்டன் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். மட்டன் ஒரு 3/4 முழுங்கினா போதும். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கப்புறமா வெயிட் போட்ட பிறகு ஒரு 4 விசில் விடுங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே பச்சை மிளகாய் கட் பண்ண வேணாம், அப்படியே போடுங்க. இது நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நமக்கு இது கோல்டு கலரில் வந்திருக்கு. கோல்டு கலரில் வர வரைக்கும் வதக்குங்க. உப்பு தேவையான அளவு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. வெந்திருக்க மட்டன் எடுத்து இதில் போடுறோம். மட்டன் நமக்கு நல்லா வெந்திருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க போதும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. நமக்கு நல்லா கொதிக்குது. கிரேவி மாதிரி வந்திருக்கு. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு கிளறி விடுங்க. தண்ணி நமக்கு கொஞ்ச நேரத்தில் சுண்டிடும். நமக்கு இப்போ சுவையான மட்டன் சுக்கா வறுவல் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.